ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு மத்திய பட்ஜெட்டில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டதாக முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தேவையின் அடிப்படையில் தான் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் விசேஷ சலுகை காட்டியிருப்பது காலத்தினுடைய கட்டாயம். பாரதிய ஜனதா கட்சி அரசு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக மாறியிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் தேவையில்லை. அதாவது அங்க ஜெகன் ரெட்டி அவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தபோது, அங்க நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பீகாரில் இருந்தபோது அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள், துச்சமாக மதித்தார்கள். இன்னைக்கு அதே ஆந்திரா, அதே பீகார், காரணம் 16 இடங்கள் 12 இடங்கள், அந்த 28 வாக்குகள் திரு மோடி அவர்களுடைய அரசுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதற்காக இடுப்புல துண்ட வரிந்து கட்டி கொண்டு வணங்கி குழைந்து பவ்யமாக இவையெல்லாம் கேட்டிருக்கீங்க, தந்திருக்கேன், இன்னும் தரணும்னு ஆசை இருக்கு, அடுத்த வருஷம் தர்றேன்னு சொல்லாம சொல்லி இருக்கிறார். ஆந்திரா நான் தெலுங்கானா ஆளுநரா இருந்ததுனால சொல்றேன், ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிந்ததுல ஆந்திராவின் தலைநகரம் தெலுங்கானாவிற்கு போய்விட்டது. 10 ஆண்டுகள் அந்த தலைநகர் பிரச்சனை இருந்தது. ஆக ஒரு தலைநகரை மேம்படுத்துவதற்கு ஒரு மாநிலம் பின்தங்கிய மாநிலமாக இருக்கும் பொழுது, ஒரு மாநிலத்திற்கு தேவை இருக்கும் பொழுது அந்த மாநிலத்திற்கு சில சலுகைகளை வழங்குவதில் தவறில்லை. பீகார்ல மருத்துவக் கல்லூரி கொடுத்ததை நம்ம குறை சொல்கிறோம். ஆனா நம்ம 11 மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இந்த 4 மருத்துவக் கல்லூரிகள் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அனைவருக்குமான பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல இத்தனை லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ளே இருக்கிறது.